வணக்கம். வாங்க, இன்னைக்கு பிப்ரவரி 11 2026, அதாவது தை மாசம் 28ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு நாம இப்போ விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாள்னு சொல்லலாம். ஏன்னா வானத்துல புஷ்கல யோகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான கிரக அமைப்பு இருக்கு. ஜோதிடப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்கள்ல செல்வம், புகழ், பதவி உயர்வு மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கறக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரி, இந்த புஷ்கல யோகம் நமக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போமா? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கத்தான் இந்த முழு வழிகாட்டியையும் நம்ம பார்க்க போறோம். வாங்க, முதல்ல இந்த நாளோட அடிப்படையான பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். முதல் பகுதி பஞ்சாங்கம். இத நாம ஒரு காஸ்மிக் வெதர் ரிப்போர்ட்னு கூட சொல்லலாம். அதாவது இன்னைக்கு கிரகங்களோட நிலையும் நேரங்களும் நம்மளோட பொதுவான எனர்ஜியை எப்படியெல்லாம் பாதிக்க போகுதுன்னு சொல்ற ஒரு தெளிவான கைடு இது. இன்னைக்கு வானியல் மாற்றங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. திதி, அதாவது சந்திரனோட நிலை காலையில 11:16 மணிக்கு மாறுது. அதே மாதிரி நட்சத்திரம், அதாவது சந்திரன் போற பாதை மதியம் 12:09 மணிக்கு மாறுது. எல்லாத்தையும் விட முக்கியமா நாள் முழுக்க சித்த யோகம் இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க தொடங்குற எந்த வேலையும் வெற்றிகரமா முடிய இது ரொம்பவே உதவும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற நேரங்களை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்க முக்கியமான வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு பெஸ்டான டைம் காலையில 9:30லேருந்து 10:30 வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 வரைக்கும். அதே சமயம் மதியம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் வர்ற ராகு காலத்தையும், காலையில 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வர்ற யமகண்டத்தையும் தவிர்த்துறது நம்ம திட்டங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங். இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதாவது சந்திரன் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு கொஞ்சம் பாதகமான நிலையில இருக்காருன்னு அர்த்தம். இதனால சில ராசிக்காரங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். அது யாருன்னு இப்போ பார்க்கலாம். மேஷ ராசியில இருக்கிற அஸ்வினி, பரணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள். முடிஞ்ச வரைக்கும் புதுசா எதையும் ஆரம்பிக்காம தள்ளி வைக்கிறது நல்லது. வண்டி ஓட்டும் போது கூடுதல் கவனத்தோட இருங்க. நிதானம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பயணங்கள் பத்தி ஒரு சின்ன குறிப்பு. இன்னைக்கு சூலம் வடக்கு திசையில இருக்கு. அதனால அந்த திசையை நோக்கி முக்கியமான பயணங்கள் ஏதாவது இருந்தா அதை தள்ளி வைக்க பாருங்க. ஒருவேளை போயே ஆகணும்னா கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சமா பால் குடிச்சிட்டு போறது ஒரு நல்ல பரிகாரமா சொல்லப்படுது. சரி, பொதுவான விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ரொம்பவே பர்சனலான பகுதிக்குள்ள போலாம். இந்த நாளோட எனர்ஜி கான்கிரீட்டா உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல மேஷம். சந்திராஷ்டமம் இருக்கிறதால இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம். ரிஷப ராசிக்கு இன்னைக்கு செம்ம ரிலாக்ஸான சொகுசான ஒரு நாள். மிதுன ராசிக்காரங்களோட திறமைக்கு இன்னைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், பாராட்டு மழை பொழியும். கடக ராசிக்காரங்களுக்கு வேலைப்பழு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும். சிம்ம ராசிக்கு இன்னைக்கு ஒரு சாதனை நாள்னே சொல்லலாம். நீங்க நினைச்சத முடிப்பீங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு வேலை விஷயமா கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம், ரெடியா இருங்க. துலாம் ராசிக்கு குடும்பத்துல நல்ல மாற்றங்கள் நடந்து சந்தோஷம் அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப உறுதியாவும் தன்னம்பிக்கையோடவும் காணப்படுவீங்க. தனுசு ராசிக்காரங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்தாலே போதும். மகர ராசிக்கு ரொம்ப நாளா நினைச்ச ஆசைகள் நிறைவேறி மனசுக்கு நிறைவா இருக்கும். கும்ப ராசிக்கு தான் இன்னைக்கு ஜாக்போட்னே சொல்லலாம். அந்த புஷ்கல யோகத்தோட முழு பலனும் உங்களுக்கு தான். மீன ராசிக்காரங்க வேலை செய்யற இடத்துல சில சவால்களை சந்திக்கலாம். ஆனா நிதானமா பேசி சரி பண்ணிடுவீங்க. ராசி பலன் நமக்கு ஒரு கைடு மாதிரி தான். ஆனா நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மள வழிபடுத்தும். அந்த வகையில இன்னைக்கான ஒரு நல்ல சிந்தனையோட இந்த வழிகாட்டிய நாம நிறைவு செய்யலாம். 100 ஆசான்களுக்கு சமமானவர் தந்தை. எவ்வளவு ஆழமான உண்மையான ஒரு வரி இல்லையா? நம்ம வாழ்க்கையில நமக்கு வழிகாட்டுகிற பெரியவங்களோட அனுபவத்தையும் ஞானத்தையும் நாம மதிக்கணும்னு இது ரொம்ப அழகா நமக்கு ஞாபகப்படுத்துது. இப்போ எல்லா தகவலும் உங்ககிட்ட இருக்கு. நல்ல நேரத்தை எப்படி பயன்படுத்துறது, தடைகளை எப்படி தவிர்க்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நாளை நீங்க எப்படி ஒரு சூப்பரான நாளா மாத்திக்க போறீங்க? யோசிச்சு செயல்படுங்க. வெற்றியும் உங்களுக்கே. நன்றி.